பழனியில் நடைபெற்றது ஒரு தன்னெழுச்சியான மாநாடு. முருகனை வந்து தமிழ் கடவுளாக கொண்டாடக்கூடிய ஒரு மாநாடாக இருந்தது. இது வந்து ஒரு மதத்தை நோக்கி வந்து எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கான ஒரு மத வெறியை ஊட்டக்கூடிய ஒரு மாநாடுங்கிற விமர்சனம் முன்வைக்கும். நாங்கள் இதுவரைக்கும் மதத்தை பற்றியே பேசவே இல்லை, முருகனை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அமைச்சர் வந்து அங்கே பயங்கரவாதம் வரும், மத வெறின்னு சொல்கிறது வந்து மதத்தை பற்றி அமைச்சர் தான் பேசுகிறத தவிர, எங்களை பொறுத்தவரை தமிழ் கடவுள் முருகன், முருகனை ஆராதனை பண்ணது அவங்க ஆராதனை பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் வந்தாங்க, இதில் பேர் எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடலாம். அதிலிருந்து எது உண்மையான மாநாடு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இப்பொழுது திமுக வந்து தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் எத்தனை சீட்டு கொடுக்க போகிறோம், அவங்க 15 கேட்க போகிறோன்ட்டு ஒரு ஏதோ தகவல் எனக்கு செய்தி வந்திருக்கிறது. அதில் எத்தனை 10வது வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அவங்க தரப்பில் பேசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சீட்டு கேட்கறது எங்களுடைய உரிமை, ஆனாலும் என்ன இருந்தாலும் நாங்கள் இந்த கூட்டணியிலிருந்து விலக மாட்டோம்னு இடதுசாரிகளும் சொல்கிறாங்க, விசிகாவும் சொல்கிறாங்க. இல்லை, அது அவங்களுடைய உரிமை. அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லை, இவங்க பேசுகிறத வச்சு சொல்றேன். திமுக தோல்வி பயத்தில் இருக்குதுங்கிறத நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டுக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இந்த மாநாட்டுக்கு கூப்பிடுறீங்கன்னு சேகர் பாபு கேட்குறாரு. அவர் முருக பக்தர், அவர் இன்றைக்கு புதுசாக வரல, ஏற்கனவே முருக பக்தர். அவர் அறுபடை வீடுக்கு ஏற்கனவே வந்துட்டு போயிருக்காரு. அதாவது ஆந்திராவில் உள்ளவங்க இங்கே வந்து சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரா அமைச்சர்? அப்படி சொல்கிறாங்களா? நீ கேட்க வேண்டியதானே. நீங்கள் யாரும் கேட்கவே இல்லை அமைச்சர்கிட்ட. ஆந்திராவில் உள்ளவங்க முருக கும்பிடக்கூடாதா, மகாராஷ்டிராவில் உள்ளவங்க முருகனை கும்பிடக்கூடாதா? அப்படி நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கேள்வி பூரா என்கிட்டே தானே கேட்குறீங்க. நீங்கள் அருணாச்சல அமைச்சரை பார்த்து உங்களுக்கு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன், மீடியா எல்லாத்துக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். வேலை எடுத்து சுற்றி பார்த்தீங்க, பூஜ்ஜியம் தான் கிடைச்சது. இப்போ முருகர் மாநாட்டை நடத்துறீங்க, மறுபடியும் பூஜ்ஜியம் தான் கிடைக்கும்னு சொல்றாரு. வேலை எடுத்து சுத்துனது விளைவு என்னதுன்னா சூர சம்காரம் தான் நடந்துச்சு. அதை அவர் புரிஞ்சுக்கணும். அவள் வேலை எடுத்து சுத்தினா சூர சம்காரம். இது சக்தி வேல், சக்தி கையில் உள்ள வேல் இது. அதனால அருணாச்சல அமைச்சர் வந்து ஆந்திராவில் உள்ளவங்க இங்கே சாமி கும்பிடக்கூடாதுன்னு சேகர் பாபு அவர்கள் அமைச்சர் அவர்கள் சொல்றார்களா என்ன? நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்ல எனக்கு தெரியல, நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இனிமே அடுத்த வாட்டி கேட்டுட்டு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க அவங்க பக்தர்கள் மத்தியிலையும் சரி, பொதுமக்கள் மத்தியிலையும், அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து முருகன் ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு, என்ன காரணம்? அதாவது சில தர்மங்கள் ஜெயிக்கணும், அதற்கு இறைவன் சில அவதாரங்களை எடுப்பான். அதில் இப்பொழுது நடைபெறும் இந்த கலியுகத்தில் முருக அவதாரம் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. 2026 அதுக்கான முடிவுகள் வெளியாகும். இல்ல 2026 முருகன் துணையோட இந்த ஆட்சி நீட்டிக்கும் சொல்றாரு. அது முருகன் தானே தீர்வு பண்ணணும். இவர் அறநிலையத்துறை அமைச்சர் தீர்வு பண்ண முடியாது இல்லையா? இப்போ தேர்தல் வரும்போது பொதுமக்கள் தானே ஓட்டு போடணும். நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்றது வந்து அவருடைய நம்பிக்கை, அதில் குறையில்லை. ஆனால் ஜெயிக்க வைப்பது மக்கள், அப்படிதானே? இது அரசியல் மாநாடு கிடையாது. முழுக்க திரும்ப திரும்ப சொல்றேன் மீடியா எல்லாத்துக்கும், இது அரசியல் மாநாடு கிடையாது. இனிமேல் அது மாதிரியான கேள்விகளை என்னிடம் நீங்கள் தயவு செய்து கேட்க வேண்டாம். இது அரசியல் மாநாடு கிடையாது. முழுக்க முழுக்க இது பக்தருடைய தமிழ் கடவுள் முருகன் தமிழ்நாட்டில் எடுக்கிறது. அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள், நாங்களும் கொண்டாடுகிறோம், அவ்வளவுதான். இதில் அரசியல் எந்த விதமான அரசியலும் கருத்து வேறுபாடும் மன ஆச்சரியம் கிடையாது. அவர்கள் கொண்டாடும் போது எங்களை போன்றவரை அழைக்கவில்லை, நாங்கள் இப்போது அவரை அழைக்கிறோம். நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள்.